வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி. முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியை யார் யார் வழங்க இருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த 2026 பயிர்க்கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு பயன்படுகிறது, மீண்டும் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை வழங்குறாங்க. தமிழக அரசு 2026 ஆண்டிற்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த மற்றும் விரிவான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் 100% கடன் தள்ளுபடி வழங்க வாய்ப்பிருக்கிறது. ஒருவேளை கடன் தொகை 75,000 ரூபாய்க்கு மேல் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என திருத்தப்பட்ட அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. இதன் மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் இதற்காக 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. முந்தைய அறிவிப்புகளை விட வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் அதிகப்படியான பொருளாதார பலனை பெறுவார்கள். இந்த தள்ளுபடி முறைகள் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ரிசர்வ் வங்கியின் பிரகாரம் இந்த தள்ளுபடியை கொண்டு வராங்க. விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க தமிழக அரசு. இதில் எந்த டைம்லேருந்து டைம் டூரேஷன் ரொம்ப முக்கியமான இது. இந்த டைம் டூரேஷன் இந்த டைம்லேருந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 5,932 கோடி மானியம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பழைய முறையிலையும் இந்த புதிய முறையிலையும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும். பழைய முறையில் என்ன மாற்றங்கள், புதிய முறையில் என்ன மாற்றங்கள், திட்டம் உருவாக்கும் விதம் மற்றும் அரசு செவிசாய்த்த அரசு என்ன சொல்லுகிறது. முந்தைய வேறுபாடுகளில் பழைய முறையில் சிறு மற்றும் குறு விவசாயிகள், புதிய முறையில் அனைத்து விவசாயிகள், சிறு மற்றும் குறு எல்லா விவசாயிகளுக்குமே 100% தள்ளுபடி. பழைய முறையில் 50,000 வரையும், புதிய முறையில் 75,000 வரை. ஓகேங்களா. உயர்கடனுக்கான உச்சவரம்பு 5,000 மட்டும்தான். ஆனால் இப்போ புதிய முறையில் 35,000 வரை தள்ளுபடி பெறலாம். மொத்த பட்ஜெட் 2,000 கோடி, இப்போ 6,000 கோடியாக மாற்றிருக்காங்க. விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்த்த தமிழக அரசு மே 2026 இது அறிவிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஆரம்ப அறிவிப்பு 50,000 மட்டுமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு வந்தது. ஆனால் ஃபுல்லாக இந்த தள்ளுபடியை 75,000 வரைக்கும் அனைவருக்குமே ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இந்த மக்களின் கோரிக்கை மாநிலம் முழுவதில் இருந்தும் இந்த தள்ளுபடி நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தலைமை செயலகத்தின் மூலமாக மறு ஆய்வு நடத்துகிறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. திட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னா, காலக்கெடு முதல்ல காலக்கெடு 1/5/2025 முதல் 28/2/2026 வரை இந்த திட்டத்தில் காலக்கெடு பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும். கூட்டுறவு வங்கிகள் கோஆப்டிவ் இந்த வங்கிகள் பெறப்பட்ட 12 வகையான வங்கிகளில் மட்டும்தான் அந்த தள்ளுபடி கிடைக்கும். அனைத்து விவசாயிகளுக்கும் மார்ஜின், சிறு மற்றும் குறு விவசாயிகள், இதர விவசாயிகள் யாருக்குமே பாகுபாடு இல்லாமல் இதை கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அந்த கடன் தொகையில் தள்ளுபடின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது ரொம்ப தகுதி வரம்பு தான். இதில் ரொம்ப எல்லாருக்குமே விஷயம். இந்த தள்ளுபடி கண்டிப்பாக கொடுக்குறாங்க. உங்கள் கடன் எவ்வளவு தள்ளுபடி, 75,000 அதற்கு கீழே இருந்தால் 100% தள்ளுபடி, 75,000 அதற்கு மேலே இருந்தால் 35,000 தள்ளுபடி. நிஜ வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். 74,999 தள்ளுபடி, 74,999 100%. 75,000 இருந்தாலும் 75,000 தள்ளுபடி. 1,50,000 இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவருக்கு 35,000 மட்டும்தான் தள்ளுபடி. இதுதான் இப்போ இருக்கிற தள்ளுபடியுடைய அளவு. உங்கள் தள்ளுபடியை நீங்கள் கணக்கிட்டுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய தள்ளுபடி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த தாக்கம் இரு தரப்பு விவசாயிகளுக்கும் சமமான நீதி வழங்குறாங்க. உங்களுக்கு இந்தியன் ரிசர்வ் வங்கி ஆர்பிஐயின் வழிகாட்டுதலின்படி 28/1/2025 செயல்பட்டு அன்றைய தேதியிலிருந்து அடுத்த ஒரு 10 மாதங்கள் 45 65 நாட்கள் காலக்கெடு தள்ளுபடியான முழு தொகையும் அரசு வங்கிகளுக்கு செலுத்தப்படும். இந்த காலக்கெடு உங்கள் கணக்கில் அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 14.43 லட்சம் விவசாயிகள் குடும்பங்களுக்கு நேரடியாக பலன் கிடைக்கிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. முதலமைச்சருடைய உறுதியான நடவடிக்கை. ஆரம்ப அறிவிப்பிலிருந்து குறைகள் முழுமையாக களையப்பட்டிருக்கு. 4,000 கோடி கூடுதலாக நிதி உதவி பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே இது தெரிந்த விஷயங்க. தள்ளுபடி அமலுக்கு வர்றது அடுத்த 28/1/2025 இன்னொரு 10 நாளில் இதை அமல்படுத்திடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.